நான் பேசி நான் சென்னையிலேருந்து வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் நான் சென்னைக்கு வரேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் பஸ்லலாம் பெருசாக போனது கிடையாது. ரொம்ப தூரம்லாம் போனதே கிடையாது. ஏன்னா சென்னை எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். நான் ஏதோ ஜன்னல் ஓரமாக நின்றுக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு யோசிச்சுட்டே வந்தேன். சென்னை போகிறோம் எப்படி இருக்கும்னு தெரியல, பயமாக இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இறங்குனது டி நகர் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் இருக்கும்போது ஆஃபீஸ் வந்து வேறு இடத்துல இருந்துச்சு, கிருஷ்ணா நகரில் இருந்துச்சு. அங்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு வழி தெரியாமல் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ போகிற வழியெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கேன், சீட்டு கிடைக்கலாம் என்ன பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கால் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்து அதுக்கப்புறம் அவங்க சொல்லி திரும்ப வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அகரம் உங்களை படிக்க வைக்கும், சாய்ராம் காலேஜ் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ட்டு எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சொன்னாங்க. அம்மா சிரிச்சுட்டு எங்கள் அம்மா வந்து கீழே இருந்தாங்க. அப்போ வந்து அகரம் ஆஃபீஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆரம்ப கட்டத்தில். அப்போது நிறைய பேர் வருவாங்க, ஏன்னா அவ்வளோ பேர் அவங்க அக்காமடேட் பண்ணணும். அம்மாலாம் கீழே இருப்பாங்க, நாங்கள் மட்டும் போவோம். நான் கீழே வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா சீட்டு கொடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் சீட் கொடுத்துருக்காங்கம்மா அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் சொன்னேன். எங்கள் அம்மாவுக்குலாம் செம்ம ஹாப்பி. நானும் அம்மா தான் வந்துட்டு போயிருப்போம். ஏன்னா வந்துட்டு எங்களை கூப்பிட்டு வரதுக்கு எங்களை கைட் பண்ணுறது கூட பெருசாக யாரும் இல்லை. அக்காவே கூப்பிட்டு வர முடியாது, ஏன்னா 3 பேர் வந்துட்டு போகிறது அது வேற கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து ஓகே ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மாலாம் அழுதுட்டாங்க. அவங்களுக்குலாம் பெருசாக எதுவும் தெரியாதுல்ல, நம்மளால பண்ண முடியல, பிள்ளை படிச்சிச்சு அதனால ஒரு சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்ட்டு அவங்க எமோஷனலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் ஊர்ல இருந்து அங்கே இங்கே வரத்துக்கு எவ்வளோ பஸ் சார்ஜ் உங்களுக்கு இருக்கும்? 100 ரூபா இருக்கும், 150 ரூபா இருக்கும். ஆனால் 300 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகும்னு சொல்லி அக்கா கூப்பிட்டு வர முடியல. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நீங்கள்? 11 CTC.